ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. காணல் நீர் போல் கேப் அப் எல்லாமே ஒரு பெரிய லெவலில் எல்லாமே இம்பேக்ட் கொடுத்துருக்கு. நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய கிட்டத்தட்ட யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகாமல் 900 பாயிண்ட்ஸ்லாம் ஹையில் காமிச்சது கிஃப்ட் நிஃப்டி. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்தது, ஈரான் சைடில் இருந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அந்த மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் வரவே இல்லை. ஸோ ட்ரம்ப் ஏதோ சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் குறிக்கோள் அடையிற வரைக்கும் நாங்கள் நோ டைலாக் பிட்வீன் வாஷிங்டன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இது ஓப்பனிங்கில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சாலும் அது தக்க வைக்கலதுன்றதான் உண்மை. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் திருப்பி ஏறி முடிஞ்சிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்றது பார்க்கும் போது, நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நேற்று இன்றைக்கி என்னதான் கேப் அப் ஆனாலும் அது பெரிய லெவலில் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாது, திருப்பி செல் அண்ட் ரைஸ் ஆக தான் சான்ஸ் இருக்குது, கவனமாக இருங்க அப்படின்னு. பட் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஈவன் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி திருப்பி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. யூஎஸ் மார்க்கெட் நான் ரெக்கார்ட் பண்ணுறக்கு டைம் 7:25. ஸோ அவங்க மார்க்கெட்டும் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 0.5 0.6க்கு மேலே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது யூஎஸ் மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு கிளியராக இருக்குது. அது ஒரு மாதிரி டவுன் ட்ரெண்டில் ஸ்லோவாக ப்ரீத் பண்ணி தான் வருது. ஓகேவா? ஸோ இதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும். இந்தியன் மார்க்கெட் ஒரு முக்கியமான சப்போர்ட்டை உடச்சிட்டு அந்த இடத்த ரீட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் நேற்றே குறிப்பிட்டிருந்தேன், 23,300 போய் திரும்பினாலும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான், அவ்வளோ தூரம்லாம் வரவே இல்லை. ஸோ அந்த மண்டேயோட கேப் டவுன், அந்த ஃப்ரைடேவோட லோ இருக்குல்ல, அந்த இடத்த ரீட்ரேஸ் பண்ணிட்டு இறங்கிடுச்சு. 23,000 பக்கத்தில் போயிட்டு மார்க்கெட் அகெயின் ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும், இந்த டவுன் ட்ரெண்டோட கண்டினியூட்டி க்ளீனாக ரியாக்ட் பண்ணுறது. ஸோ திருப்பி செல் அண்ட் ரைஸ் வந்தால் ஈஸியாக திருப்பி விழ ஆரம்பிச்சிடும். ஒரு வில்லை இழுத்து விடுற மாதிரி தான். ஸோ விழறதான் இந்த விக்ஸு கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாகுது, 24-25 கிட்டே வந்திருக்கு. பட்டு நிஃப்டி அப் ட்ரெண்ட் ஆகணும்னா விக்ஸ் 17க்கு பிலோ போனால் தான் நிஃப்டி அப் ட்ரெண்ட் ஆகும். இப்போ இருக்க சூழ்நிலை கம்ப்ளீட்டாக ஒரு பேனிக் சிச்சுவேஷனில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு சுமூகமான ஒரு இதுக்கே இந்த வார் முடியும் அமெரிக்கா என்னதான் ஜர்க்கு ஒரு சைடில் மிலிட்ரி பேஸை இது பண்ணுறதுக்கே என்னென்னமோ பண்ணிட்டுருக்காங்க தாக்குதலுக்கு, இன்னொரு சைடு நாங்கள் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை விட்டுட்ருக்காங்க ஃபேவராக அந்த வெள்ளை கொடை காட்டுற மாதிரி. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அதுவும் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நம்பி நம்ம எதுவும் பண்ண முடியாது. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு அப்படின்ற மாதிரி மாறி மாறி ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு ஈரான் சைட்லேருந்து ஒரு குட் நியூஸ், அவங்க சைட்லேருந்து ஏதாவது சொன்னால் மட்டும்தான் இந்த வார் முடிவுக்கு வரும். இல்லை ஏதோ ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு ஒரு ஓகே இது கொஞ்சம் சுமூகமாக முடிகிற மாதிரி இருக்குது, பேச்சுவார்த்தைக்கு வராங்க அப்படின்ற மாதிரி ஈரான் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பேனிக்லாம் முடியும்னு நினைக்கிறேன். அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட் இப்போ விட்டாங்க பார்த்தீங்களா, திருப்பி ரியாக்ட் பண்ணாது மார்க்கெட். ஓகே, ஒரு தடவை பாசிட்டிவ் ரியாக்ட் பண்ணிடுச்சு, ஆனால் திருப்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும்போது அது டைல்யூட் ஆகிடும், ப்ரைஸில் ஃபேக்ட் அவுட் ஆகிடும். ஓகே, இதான் இன்ஃபர்மேஷன் இன்எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். ஸோ எனிவே, மார்க்கெட் அகெயின் செல் அண்ட் ரைஸ் சரியா நாளைக்கு விழுந்தாலும் திருப்பி 22,500 சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடச்சுன்னா ஆஸ் யூஷுவல் 22,000 சைக்காலஜிக்கல் சப்போர்ட், 21,800 எக்ஸ்ட்ரா சப்போர்ட். ஸோ மார்க்கெட் 23,300க்கு மேலே போனால் தான் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் க்ரியேட் ஆகும். அன்டில் அன்லெஸ் கிளியர் செல் அண்ட் ரைஸ் தான். ஓகே, நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ட்ரெண்டோட சப்போர்ட்டை உடச்சிருக்கு, டேயில் உடச்சிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது இந்த மாதம் முடியறதுக்கு. ஸோ இப்போதைக்கு சப்போர்ட்டில் இருக்குது, மந்த்லியில் ஆவரேஜ் ஆகி. டெய்லியில் பார்க்கும்போது பிரேக் அவுட் ஆகி இன்றைக்கி நடந்த செல்லிங் ரீட்ரேஸ் ஆன மாதிரி தெரியுது இந்த சப்போர்ட்டில் எனக்கு கீழே. பட் இது திருப்பி நாளைக்கே விழுந்ததுன்னா ஒரு ஃபியூரியஸ் செல்லிங் தான் வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா முக்கியமான சப்போர்ட்டை 53,500 முக்கியமான சப்போர்ட், அதுக்கு கீழே 53,000 ரொம்ப குரூஷியல். இது ரெண்டுமே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி 53,000க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் வரணும். இன்னும் இப்போ 52,600 இருக்குல்ல, இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே, 1500 பாயிண்ட்டுக்கு மேலே பேங்க் நிஃப்டி ஏறி நல்லா முடிஞ்சால் தான் ஏதாவது ஒன்று ரிவர்சலுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லைன்னா கஷ்டம்தான், திருப்பி செல் அண்ட் ரைஸ் தான் நடக்கும். கவனமாக இருங்க. ஸோ திருப்பியும் வில்லை இழுத்து விடுற மாதிரி நாளைக்கும் திருப்பி செல் அண்ட் ரைஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது.
ஒரு சைடு ஹெச்டிஎஃப்சியும் பெரிய ரெக்கவரி எதுவும் இல்லை, அதே இடத்துல தான் ஒரு ஸ்மால் ரெக்கவரி, விழுந்ததுக்கு ஒரு 0.5% மேலே ரெக்கவரியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹெச்டிஎஃப்சி ஒரு 700 வந்துடும் நினைக்கிறேன். 700 720 வந்துட்டு தான் திரும்பவும்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அதை நான் தனியாக ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் வீடியோவில் இல்லைனா வந்து ரீல்ஸில் ஷார்ட்ஸில் கூட நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா மெயின் வீடியோவில் அதெல்லாம் பேசினா ரொம்ப டைம் ஆகிடும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பக்கபலமாக இருக்குதுன்னு சொல்லலாம் மார்க்கெட்டுக்கு. எரியிற நெருப்பை எண்ணெயை ஊற்றாமல் அட்லீஸ்ட் இவனாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணானே. இவன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் க்ரூட் ஆயிலோட ரேலி கூட வச்சுக்கலாமே. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 1440 கிராஸ்னால் ட்ரெண்ட் ஆகும். இப்போதைக்கு பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னு பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு, பட் வந்து ரிவர்சல் பொறுத்த வரைக்கும் 1440 கிராஸ் ஆனால் வி கன்சிடர் ஃபார் அப் ட்ரெண்ட். எதுக்குன்னா ரிலையன்ஸுக்கு அன்டில் அன்லெஸ் ஒரு சைட் வேஸில் தான் இருக்கும். செல்லிங் ப்ரெஷர் கூட பெருசாக தெரியல ரிலையன்ஸில். ஒரு சைட் வேஸ், ஒரு கன்சால்டேஷன் மோடில் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. எல்லாத்துலேயும் ஐடி மிட் கேப் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ஐடி கொஞ்சம் வந்து இன்றைக்கி ரெக்கவரி ஆகிருக்கு சொல்லலாம். ஆக்சுவலாக ஒன்று நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இப்போ மார்க்கெட் விழுந்தது பார்த்தீங்களா லாஸ்ட் 1 வீக்காக, அதில் வந்து ஐடி வந்து பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணல. காரணம் ஐடி வந்து இதுக்கு முன்னாடியே ஃபால் ஆகிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியோட டர்னால் ஐடி வந்து பெரிய லெவலில் ஃபால் ஆகாமல் தாக்கு பிடிச்சிட்ருக்குன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். மேபி இது ஐடி செக்டருக்கு ஒரு பாட்டம் அவுட் ஏரியாவா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம் ஸோ இது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றது. கோல்டெல்லாம் வந்து நேற்று நல்ல ஃபால், அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கும் நல்லா ரெக்கவரி ஆகிருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல டிப்பில் இருக்குது. கோல்டோட அதிகமான கரெக்ஷனே இது பாருங்கள், இப்போயே வந்து இன்னொரு லோ வந்து 27% வந்துடுச்சு. ரெக்கவரியாகி இப்போ 22% இருக்குது, விச் இஸ் குட் திங். ஸோ 25% கோல்டு லோவில் ட்ரேட் ஆகுதுன்றது தட் இஸ் வெரி குட் திங். இதுக்கப்புறம் 40 30 50% இறங்கும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, அப்படி இருக்காது. ஒன்று அப்படியே சைட் வேஸாக சேச்சுரேஷன் ப்ரைஸை அட்டைன் ஆனால சைட் வேஸ்லேயே இருக்கும் ரொம்ப நாள், அப்படி இல்லைனா அப் ட்ரெண்ட் ஆகும். ஸோ கண்டினியூவாக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கோல்டு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி. சில்வர் கூட பார்த்துக்கலாம், பட் வந்து கோல்டு வந்து ரொம்ப டிஃபென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ், லாங் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ரைட் டைம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து. ஸோ நேற்று ஒரு பெரிய கேப் அப், இன்றைக்கி அகெயின் வந்து நாளைக்கு திருப்பி செல் அண்ட் ரைஸ் ஆகுமா? மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இன்னும் இருக்குது, இன்னும் மாறலை. மாறுனா கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்லாமல் இருக்க மாட்டேன். நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக மார்க்கெட்டை டெய்லியும் ட்ராக் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வீடியோஸை நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் மார்க்கெட் எப்படி வந்து நகருது, சும்மா அந்த நியூஸை வச்சு ஏதோ ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லி வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். டெக்னிக்கல் கிளியராக நான் வந்து ரொம்ப சார்ட்டை ரொம்ப நம்புவேன். ஓகேவா? அது என்னை ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். அது சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கலாம், சில பேருக்கு கான்ட்ராஸ்டாக நெகட்டிவாக கூட என்னை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. பட் ஐ பிலீவ் சார்ட், அதில் சந்தேகமே இல்லை. அதில் தான் ட்ரேட் பண்ணுறேன், அதில் தான் ப்ராஃபிட் பண்ணுறேன், அதில் தான் மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுறேன், வீடியோ அதை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ பேஸ்ட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் டெய்லி நம்ம வீடியோஸை பாருங்கள், நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. ஓகேவா? நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெல் செய் ரைட். வேறு ஏதாவது குறைஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.